ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். திருப்பதி கோயிலில் அதிகரிக்கும் பக்தர்கள் கூட்டங்க இன்றைக்கி தரிசனத்துக்கு 8 மணி நேரம் ஆகுதுன்னு தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருக்காங்க. நேற்று 18 மணி நேரம் ஆகுதுன்னு, இன்றைக்கி 8 மணி நேரம் ஆகுது. இது எல்லாமே தேவஸ்தானம் சார்பாக தாங்க சொல்கிறாங்க. அதை பற்றி உண்டான முழு விளக்கம், தரிசன டிக்கெட் எத்தனை மணிக்கு கொடுக்குறாங்க, எத்தனை மணிக்கு காலி ஆகுதுன்ற விவரம் அனைத்தும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலுக்குன்னு ஒரு டெலிகிராம் சேனல், நம்ம சேனலுக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் சேனல், இரண்டோடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கிங்க. சமீபத்தில் யாராவது திருமலைக்கு தரிசனத்துக்கு போயிட்டு வந்தவங்க நம்ம வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்கள் அனுபவங்களை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். திருப்பதியில் 3 இடங்களில் இலவச தரிசன டிக்கெட் பக்தர்களுக்காக விநியோகம் செய்யப்படுகிறது. திருப்பதிக்கு வரும் பக்தர் வசதியாக திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட் இருக்க விஷ்ணு விவாசத்திலையும், திருப்பதி பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட் இருக்க சீனிவாசன் காம்ப்ளெக்ஸ்லையும், அலிப்பிரி நடைபாதை கிட்ட இருக்க பூதேவி காம்ப்ளெக்ஸ்லையும் 3 இடங்களில் டிக்கெட் கொடுக்குறாங்க. முதல்ல 2 மணிக்கு கொடுத்தாங்க, 1 மணிக்கு கொடுத்தாங்க, 12 மணிக்கு கொடுத்தாங்க, நேற்று 11:30 மணிக்கு கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே கூட்டத்தின் அடிப்படையில் டைம் அவங்க ப்ரெசண்ட்டுக்கு ஏற்றபோல் மாற்றிக்கிறாங்க என்பதையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் தெரிவிச்சுக்க விருப்பப்படுறேன். இன்றைக்கி தரிசனம் செய்ய வேண்டிய டிக்கெட் நேற்று கொடுக்குறாங்க. ஆதார் கார்டு ஜெராக்ஸ் கட்டாயமாக தேவை. நேற்று 11:30 மணிக்கு டிக்கெட் கொடுக்க ஆரம்பித்தாங்க. இன்று தரிசனம் செய்வதற்கு 12,000 டிக்கெட் தான் பக்தர்களுக்கு விநியோகம் செஞ்சாங்க. 11:30 மணிக்கு கொடுத்த டிக்கெட் 1:23 டிக்கெட் காலி ஆகிடுச்சு. அப்போ என்ன கூட்டம் இருந்திருக்குன்றதை நீங்கள் கெஸ் பண்ணிக்கலாம். ஸ்ரீவாரி மெட்ரோ டிக்கெட் திருப்பதியில் இருக்க பூதேவி காம்ப்ளெக்ஸில் நேற்று 11:30 மணிக்கு 2,000 டிக்கெட் கொடுத்தாங்க. 1:45 ஸ்ரீவாரி மெட்ரோ டிக்கெட் முடிச்சிச்சு. ஸ்ரீவாரி மெட்ரோ டிக்கெட் வாங்கினா ஸ்ரீவாரி மெட்ரோ நடந்து போகும்போது கண்டிப்பாக டிக்கெட்டை ஸ்கேன் வச்சா தான் தரிசனத்துக்கு அனுமதிப்பாங்க என்பதையும் இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட நான் பதிவு செஞ்சுக்க விருப்பப்படுறேன். அடுத்தபடியாக பக்தர்கள் திருமலை திருப்பதி கோயில் தேவஸ்தானம் சார்பாக இன்னைக்கு தற்போது தரிசனம் பார்க்கும் காத்திருக்கும் பக்தர்கள் டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்துக்கு காலை 9 மணி நிலவரப்படி, அதாவது தற்பொழுது 13,950 பேர் தரிசனத்துக்காக காத்திருக்காங்க குடோனில். காலை முதல் 13,950 பேர் தரிசனம் முடிச்சிட்டாங்க. இன்னும் 12,100 பேர் தரிசனத்துக்காக அனுமதிக்கலாம்னு தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருக்காங்க. இது டிக்கெட் இல்லாத இலவச தரிசனம் கணக்கீடு மட்டுமே, சரிங்களா? அடுத்தபடியாக ரூம் புக்கிங். திருமலையில் தினந்தோறும் காலை 5 மணிக்கு பக்தர்களுக்கு ரூம் புக்கிங் தராங்க. ஈவினிங்கில் ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே இந்த 3 நாளில் கிடைக்கிறது மிகவும் கடினம். இந்த வீடியோ டைம் 9. 1,700 ரூம் இன்றைக்கி ஒதுக்கப்பட்டதாகும். அதில் 965 ரூம் அவைலபிலிட்டி இருக்கிறதா தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருக்காங்க. லைன் என்னென்னா ரூம் புக்கிங்கை வாங்கிக்கலாம். நேற்று சாமி தர்ஷன் பார்த்தோட எண்ணிக்கை 7/3/2026 அன்று 82,838 பேர் தரிசனம் பார்த்ததாகும். 31,006 பேர் மொட்டடித்ததாகும். 3,94,00,000 உண்டியில் காணிக்க வந்திருக்கிறதாகும். 31 குடங்களில் நேற்று பக்தர்களை தங்க வச்சதாகவும் 8 மணி நேரம் தரிசனத்துக்காக இருக்குன்னு தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருக்காங்க. எஸ்டிமேஷன் தரிசனம் 300 ரூபாய்க்கு 2 முதல் 4 மணி நேரம் வரையும், இலவச டிக்கெட் வைத்திருப்பவர்கள் 4 முதல் 7 மணி நேரம் வரையும், டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்துக்கு 8 முதல் 12 மணி நேரம் வரை பக்தர்களுக்கு இன்று தரிசனம் பார்க்க ஆகலாம் என்பதையும் இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட தெரிவிச்சுக்கிறேன். லாக்கர் தராங்க. கொஞ்சம் க்ரௌடாக இருக்குது, வெயிட் பண்ணி நான் வாங்கிட்டு போயிடலாம். லாக்கர் இல்லை